ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பழைய குக்கராக இருந்தாக்கா நமக்கு குக்கர் நல்லாவே ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த சொல்யூஷனுக்கு அதுக்கு தான் பழைய குக்கர் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதில் இப்போ நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழ தோல் தான். நீங்கள் தோலை என்ன பண்ணுங்கள், தூக்கி போடாமல் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா வீணாகாமல் அப்படியே இருக்கும். நாம் வந்து நல்ல தோல் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. வீணாக போன தோல், அதில் வந்து காஞ்சு போன தோல், இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தோல்லாம் பாருங்கள் ரொம்ப கலர் மாறி போச்சு. அந்த தோலையும் சேர்த்துக்கிட்டேன். அதே போல் காஞ்சு போன தோலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இன்னும் தண்ணி கொதிக்கல. அதுக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு டிஷ் வாஷ் சோப் எடுத்து இந்த சோப்பை பாதி அளவுக்கு நம்ம துருகி எடுத்துக்கணும். பாருங்க, பாதி அளவுக்கு மட்டும் துருகி எடுத்துக்கிட்டு மீதி பாதி சோப்பை வச்சுக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும் வைங்க. அதுக்குள்ளாட்டி நம்ம இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் எலுமிச்சம் தோலை சேர்த்துக்கலாம். தோலை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடணும். ஏன்னா இந்த தோலில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா